ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து அக்குலா ட்ரக் டெலிவரி சிஸ்டம் 7th செம்மில் நோவல் ட்ரக் டெலிவரி டெக்னாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 5th யூனிட். ஓகேவா? நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்லேருந்து 5th யூனிட், அதுதான் அக்குலா ட்ரக் டெலிவரி. இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரொடக்ஷனு, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இது வரையும் கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது இன்ட்ராகுலர் பேரியரு, அப்புறம் மெத்தட்ஸ், அதெல்லாம் வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நோவல் ட்ரக் அப்ரோச் வந்து பார்த்தோம்னா, இந்த நோவல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரக்கு வந்து இன்ஸ்டில் பண்ணுறாங்களாம். எங்கன்னா கண்ணில் வந்து கல்டிசக் கேவிட்டி அப்படின்னு ஒரு கேவிட்டி இருக்கும். அதில் வந்து ட்ரக்கை வந்து இன்ஸ்டில் பண்ணுறாங்க. அதுக்காக கொடுக்குற ஒரு ட்ரக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. அதில் இந்த ஓடிடிஎஸில் வந்து தயாரிக்கிற ட்ரக் தான் வந்து இந்த ஓடிடிஎஸ், அதாவது அக்குலா ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இந்த மெத்தட் மூலிமா தான் வந்து ட்ரக்கை வந்து இன்ஸ்டில் பண்ணுறாங்க. அங்கே வந்து அந்த கல்டிசக் கேவிட்டியில் வந்து அனுப்புறது தான். ஓகேவா? இப்போ இந்த ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலைஸ்டு ஸ்டெரைல் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஸ்டெரைல் ப்ரிப்பரேஷனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. டோஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து டாப்பிக்கலாகவும், இப்போ இந்த கண்ணிலே வந்து 3 இது இருக்குது. ஓகேவா? டாப்பிக்கல், இன்ட்ராகுலர், அப்புறம் பெரியாகுலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சர்ஃபேஸ்லேயும் வந்து இந்த ட்ரக்கை வந்து அந்த ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷனில் தயாரிக்கிற டோஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இதில் 3 இதில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இதை டிசைன் பண்ணி அதை இன்ஸ்டில்டு பண்ணுறாங்கன்னு வந்து இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போது அதுதான் வந்து இந்த அக்குலர் டு தி ஐஸு ஆர் யூஸ்டு இன் ஏ கன்ஜெக்ஷன் வித் ஆப்தால்மிக் டிவைஸ். ஓகேவா? இதை வச்சு தான் வந்து இந்த ஆப்தால்மிக் டிவைசஸ்லாம் வந்து இன்ஸ்டில்டு பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்ணில் வைக்கிறதுனால இது எப்பவுமே ஸ்டெரைல் ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இது டிசைன் பண்ணுற விதம் வந்து பார்த்தோம்னா, இந்த 3 சர்ஃபேஸ்லேயும் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு டிசைனில் வந்து இது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டிவைஸை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த டிவைஸில் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னா, சொல்யூஷனாகவும் சஸ்பென்ஷனு ஆயின்மெண்ட்டாகவும் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா கண் இல்லையா, அது லிக்விட் வச்சா ஈஸியாக வந்து எந்தவித கண்ணுக்கு டேமேஜும் ஆகாமல் நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் இப்படி தான் வந்து ட்ரக்கை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து புவர் பயோஅவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸு. இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கண்ணில் வந்து கார்னியான்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? கார்னியான்றது வந்து பார்த்தோம்னா இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து ஒரு பார்ட்ரு மாதிரி இருக்கிறது தான் கார்னியா. அது பக்கத்தில் வந்து இப்போ இதுதான் கண்ணுனா, ஓகேவா, இந்த கருப்பு இல்லையா, சுற்றி இருக்கிறது வந்து கார்னியா. இந்த வெளியே ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து ஸ்கெலீரா சொல்லுவாங்க. இந்த மூளையில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா கன்ஜெக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போக போக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு தேவைன்னா, இந்த கார்னியாவில் வந்து சில லாஸ் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குமா. ஓகேவா? என்னென்ன லாஸ் ஃபேக்டர்ஸ்னால், இந்த கார்னியாவில் வந்து டியர் ஃபிலிம் வந்து இருக்கும். அதுதான் வந்து டியர்ஸை வந்து உருவாக்குறது. கண்ணை சுற்றியுமே அது வந்து இருக்கும். அதுதான் வந்து நம்ம கண்ணில் எதனா தூசி பட்டாலோ உடனே வந்து தண்ணியை ஃபார்ம் பண்ணும். கண்ணில் அப்படி எதனா தூசி பட்டால் உடனே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இல்லையா, கண்ணிலேருந்து அதிகமாக ரப் பண்ணாலோ அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் வந்து இதுதான் காரணம். அந்த மாதிரி இந்த ப்ரீ கார்னியல் லாஸ் ஃபேக்டரில் நம்ம இப்போ வந்து ட்ரக்கை வந்து நம்ம கண்ணில் கொடுக்குறோன்னா, அது வந்து என்ன ஆகணும், உடனே வந்து சொல்யூஷன் ட்ரைனேஜு, அப்படின்னா லேக்ரிமலு, டியர்ஸ் டைலூஷனு, இது மாதிரியான லாஸ் ஃபேக்டர் மூலயமா அந்த ட்ரக்கு வந்து நம்ம கண்ணை விட்டு வெளியே வந்துடுது. இப்போ ஒரு சின்னதாக தூசி பட்டாலே தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்ததில்ல, அது மாதிரி இதுவும் வந்து வெளியே வந்துடுது. அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து லாஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த பிளாக் கலரில் இருக்குது எல்லாமே வந்து லாஸ் ஃபேக்டர்ஸ் தான். ஓகேவா? இந்த லாஸ் ஃபேக்டர்ஸ்னால ட்ரக்கு வெளியே வந்துடுறதுனால, ஏன்னா ட்ரக்கு வந்து கண்ணில் இருந்தால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரக்கு வந்து வெளியே வந்துடுறதுனால கண்ணில் வந்து எஃபெக்டிவ் இருக்காது. அதனால தான் புவர் பயோஅவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அக்குலா ட்ரக் டெலிவரி சிஸ்டமை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த அக்குலா ட்ரக் டெலிவரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறது மூலிமா இப்போ இந்த மாதிரி லாஸ் ஃபேக்டர்லேருந்து ட்ரக்கு வந்து வெளியே வராமல் பார்த்துக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து நார்மலாக நம்ம கண்ணில் நடக்கிறது. ஒரு டிவைஸ் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு மருந்தை கொடுத்தோம்னா இது மாதிரி தான் வந்து லாஸ் ஃபேக்டர் மூலிமா வெளியே வந்துடும். ஓகேவா? அதனால தான் வந்து நம்ம இந்த ஓடிடிஎஸை வந்து யூஸ் பண்ணுறோம், அக்குலா ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இன்னொரு
கண்ணில் வந்து ட்ரக்கை வந்து நம்ம நார்மலாக அனுப்பணுமா, நார்மலாக ஞாபகம் வச்சுங்க பாயிண்ட், நார்மலாக அனுப்பணும்னா இன்னொரு மோர் சேலஞ்சாக ஒன்று இருக்குமா. இப்போ கார்னியாலே வந்து கார்னியானா என்னன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ கண்ணுன்னா அதை சுற்றி பார்டர் மாதிரி இருக்கிறது தான் கார்னியா, அந்த பிளாக் கலரில் இருக்கிறது. கார்னியாவில் வந்து 3 லேயர் இருக்குது. ஓகேவா, எபித்தீலியல், ஸ்ட்ரோமா, அப்புறம் எண்டோத்தீலியல்னு 3 லேயர் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா இப்போ நம்ம படிக்க போகிற பாயிண்டில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, எபித்தீலியல், ஸ்ட்ரோமா, எண்டோத்தீலியம் சொல்லிட்டு 3 லேயர் இருக்கும் கார்னியாவில். அது மாதிரி இந்த கார்னியாவில் வந்து 3 லேயரில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து எபித்தீலியல் மெம்பரைன். இந்த மெம்பரைனை கிராஸ் பண்ணுறதுக்கே ட்ரக்குக்கு வந்து கிராஸ்னால் எப்படி இங்கே சொல்லியிருக்காங்க பாரு, இம்பர்மியபிலிட்டி. பர்மியபிலிட்டினா வந்து அதில் ஊர்ந்து போகிறது, இம்பர்மியபிலிட்டினா ஊர்ந்து போக முடியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ட்ரக்கு வந்து இம்பர்மியபிலிட்டியாக இருக்குமா. அது அந்த இம்பர்மியபிலிட்டியாக இருக்கிறதுனால அது பர்மியபிள் ஆகிறதுக்கே அது வந்து மோர் சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ட்ரக்கு வந்து இதை தாண்டறதுக்கே வந்து நமக்கு சேலஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓடிடிஎஸில் வந்து தயாரிக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஜெல்லு, ஆயின்மெண்ட்டு, மைக்ரோஸ்பேஸ், அக்குலார் இன்செர்ட்ஸு, நானோ பார்ட்டிகல்ஸ், இது மாதிரியான மெத்தடை வச்சு தான் வந்து இந்த டிவைசஸ்லாம் வந்து தயாரிப்பாங்க, ஓடிடிஎஸில் இருக்கிற டிவைஸ் எல்லாம். ஓகேவா, இங்கே பாயிண்ட் வந்து அந்த ட்ரக்கு, அந்த டிவைஸுக்கு உள்ளே வச்சு அனுப்புகிற ட்ரக்கு வந்து சொல்யூஷனாகவும் சஸ்பென்ஷனாகவும் ஆயின்மெண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த வச்சு அனுப்பக்கூடிய இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்பியர், அக்குலார் இன்செர்ட்ஸு, நானோ பார்ட்டிகல்ஸு, இதுக்குள்ளெல்லாம் வச்சு தான் அனுப்புவாங்க. ஆயின்மெண்ட்ஸு, ஜெல்ஸ் எல்லாம் உள்ளதான். அதுதான் வந்து இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது வந்து அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஒரு அக்யூரேட்டான டோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. அது ப்ரொவைடு சஸ்டைன் அண்ட் கண்ட்ரோல்டு ட்ரக் டெலிவரி சிஸ்டம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த அக்குலார் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து சஸ்டைன், அதாவது நமக்கு தேவையான அளவு மட்டும்தான். ஓகேவா, இப்போ 50 mg ட்ரக் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த 50 mg ட்ரக் மட்டும்தான் வந்து கண்ணுக்கு கரெக்டாக போய் இது பண்ணணும், டெலிவரி பண்ணணும். அதுதான் சஸ்டைன்டு. கண்ட்ரோல்டுனா வந்து எப்படின்னா, இப்போ நம்மளால் உடனே அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்க முடியாது டெலிவரி கண்ணில் வந்து. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 8 to 10 ஹவர்ஸுக்கு வந்து ட்ரக்கை வந்து கண்டினியூவாக சப்ளை பண்ணுற மாதிரி அந்த டிவைஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, அது எப்படின்னு நான் வந்து நம்ம இனிமேல் வர பார்ப்போம். இதுதான் ஒரு பாலிமரில் வந்து ஒரு டிவைஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த பாலிமருக்குள்ளே வந்து குட்டியாக வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, 8 ஹவர்ஸுக்கு வர மாதிரி. இப்போ இது இந்த பாலிமர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணில் வச்சோன்னே கரைஞ்சி ஒரு ட்ரக்காக வந்து ரிலீஸ் ஆகினே இருக்கும். ஒரு 30 மினிட்ஸுக்கு ஒரு ட்ரக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி 8 ஹவர்ஸு வர மாதிரி, 8 to 10 ஹவர்ஸ் வர மாதிரி ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது தான் வந்து கண்ட்ரோல் டெலிவரி. இதுதான் இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட் ஏ சஸ்டைன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு. பாயிண்ட் புரியுதா, ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து it increase the ocular bioavailability of drugs by increasing the corneal contact time. கார்னியானா என்னது தெரியும் இல்லையா, அந்த கார்னியாவில் வந்து ட்ரக்கு வந்து இருக்கிற டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இந்த கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் மூலயமா நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுனால அதோட பயோ அவைலபிலிட்டியும் வந்து நம்ம ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி வச்சு, இப்போ கண்ணை விட்டு மருந்து வெளியே வரல, நம்ம அந்த டிவைஸை யூஸ் பண்ணி கண்ணில் வந்து நிறைய மருந்து இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டோம். அதனால் வந்து பயோஅவைலபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸாக இருக்கும் கண்ணில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது வந்து என்ன பார்த்தோம்னா, நம்ம கண் எப்படி இருக்கும், குளோபலாக இருக்கும் இல்லையா, அந்த அக்குலார் குளோபலில் வந்து இதான் சொல்கிறாங்க. அதாவது ப்ரொவைட் டார்கெட்டிங் வித் ஏ குளோபல் டு ப்ரிவென்ட் தி லாஸ் அதர் டிஷ்யூ. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இந்த என்டிடிஎஸ்ன்னுக்கிறேன் ஓடிடிஎஸில் கொடுக்குற ட்ரக்கு மூலயமா, ஓகேவா, அந்த குளோபலில் தானே எல்லாமே அந்த கண்ணுக்குள்ளே தானே வைக்கிறோம், அதை தான் சொல்கிறாங்க. அந்த ஐன்றதை தான் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. குளோபல் நம்ம கண்ணில் கொடுக்குற மருந்து எல்லாமே வந்து நம்மளோட இந்த டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கிற அக்குலார் டிஷ்யூ, அந்த கண்ணோட டிஷ்யூ எல்லாம் வந்து எந்தவித டேமேஜும் லாஸும் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுமா. ஓகேவா, நம்மளால் அதாவது டார்கெட்டை போய் ரீச் பண்ணாலும் நம்ம அங்கே இருக்கிற அதர் டிஷ்யூஸுக்கும் நம்ம ஐயோட டிஷ்யூக்கும் வந்து எந்த வித பாதிப்பும் வந்து வராது. இதுதான் வந்து இதோட ஒரு அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இது பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும், அப்புறம் பேஷண்ட் வந்து குட் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாங்க, நல்லாயிருக்கு, இதனால் எனக்கு கண் எரிச்சல் இல்லை, அந்த அளவுக்கு வந்து எனக்கு பாதிப்பு இல்லை, வச்ச மாதிரியே தெரில எனக்கு கண்ணில், அது மாதிரியான குட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க.
அப்புறம் திராபியூட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். திராபியூட்டிக்கல்னால் என்னது, இப்போ வந்து சீக்கிரமாக குணமடைகிறாங்க. ஓகேவா? இப்போ அந்த ட்ரக்கு வச்சு அவங்க வெறும் 10 டேஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்கன்றத வந்து அதுதான் வந்து சொல்கிறாங்க. சீக்கிரமாக குணமாகிறது தான் இது மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம்னா 4 டிஸ்அட்வான்டேஜ் தான். டோஸ் ஃப்ரம் கேனாட் பி டெர்மினேட்டட் டூரிங் இப்போது இது நம்ம இந்த ட்ரக்கை வந்து கொடுத்து முடிகிறதுக்கு வந்து 8 to 10 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட தருவாங்க, கண்ட்ரோல்டாக வச்சு தருவாங்க இல்லையா? அதனால் வந்து இதை வந்து எமர்ஜென்சி டைம்னா, இப்போ எமர்ஜென்சினா உடனே யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் வந்து நீ 8 ஹவருக்கு 10 ஹவருக்கு ட்ரக்கு கொடுக்க முடியாது இல்லையா? அதுதான் வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து இந்த ஓடிடிஎஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போ நம்ம ட்ரக்கு கொடுக்குறப்போ இப்போ கண்ணில் எதனா ஒரு ஐ ட்ராப்போ ஏதோ ஊற்றுறப்போ டப்புன்னு அந்த விஷன் நமக்கு பார்க்குற அந்த விஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேர் ஆகும் இல்லையா, பிளர் ஆகும் இல்லையா? அதுதான் வந்து சொல்கிறாங்க இன்டர்ஃபேரண்ட் வித் விஷனில் வந்து கொஞ்சம் மாறுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து டிஃபிகல்ட் டு ப்ளே, நம்ம அதை வைக்கிறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. அப்புறம் 3 அக்குலேஷன் லாஸ் டூரிங் இப்போ நம்ம அது கண்ணில் வச்சுன்னு இருக்கோம் அந்த டிவைஸை, அது நம்ம தெரியாமல் அப்படி நம்ம தூங்கிட்டோமானாலும் அப்போ அது தொலைகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குதான். அப்படி இல்லாமல் நம்ம கண் நமிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை வந்து ரப் பண்ணிடுறதோ நும்ட்டிடுறதோ பண்ணிட்டோம்னா அப்பயும் வந்து அது மிஷின் அந்த டிவைஸ் வந்து தொலைகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. இதுதான் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே வச்சுருப்பேன்னா டெலகிராம் எல்லோரும் வச்சுருப்பீங்க இல்லையா? டெலகிராம் போயிட்டு லேர்ன் வித் ஜீவித் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும். நான் அந்த இது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்டில் கூட தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கமெண்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லேர்ன் வித் ஜீவித்னு இருக்கும். ஓகேவா? அந்த பேர் வந்து டெலகிராமில் போய் டைப் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும். அந்த சேனலில் வந்து ஓடிடிஎஸ் அப்படின்னு சர்ச்சில் டைப் பண்ணிங்கன்னாவே இருக்கும், அப்படி இல்லைனா கீழே இருக்கும். இப்போ தான் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? டவுன்லோட் பண்ணி படிச்சுக்குங்க. அடுத்த இந்த இன்டர்னல் அக்குலர் பேரியரை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போகிறேன்.